நம்ம எல்லாருமே நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த 24 திரைப்படத்தை பார்த்துருப்போம். இந்த ஒரு திரைப்படத்தில் நம்ம டேரக்டர் ஒரு தாறுமாறான டீட்டெயிலை வச்சிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்திரையா எப்படியாச்சும் 24 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணி போயிடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம மணி டைம் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறப்ப கையை வச்சு இவரும் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவார். அப்படி வந்தவர் முதல் வேலையை என்ன பண்ணுவாருன்னா, சேதுராமன் வீட்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளையை கட் பண்ண சொல்லுவார். வீட்டுக்கு போகிற பவரை கட் பண்ண சொல்லுவார். ஆனால் அப்படி இருந்துமே வெளியே இருக்கக்கூடிய கார்டன் ஒயரில் நம்ம சேதுராமன் சார்ஜ் பண்ணி டைமை ஸ்டாப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, சேதுராமன் வீட்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளையை அவர் கட் பண்ண சொல்லியிருந்துமே அவர் வீட்டு கார்டனுக்கு மட்டும் எப்படி பவர் சப்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தான் நம்ம டேரக்டர் ஒரு தரமான ஹிட் அண்ட் டீட்டெயில் வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே அந்த வாட்ச்மேனு ஒரு ரூஃப் மேலே உட்காந்துக்கிட்டு 2 வீட்டுக்கும் தனித்தனி கனெக்ஷன் கொடுக்கறதுனால பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக சொல்லியிருப்பாரு. 2 வீட்டுக்கும் தனித்தனி கனெக்ஷன்னால எவ்வளோ தொல்லையா இருக்கு. இந்த ஒரு டைலாக் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 2 வீட்டுக்கும் தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆத்ரியா கட் பண்ணது வெறும் சேதுராமன் வீட்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை தான். வேற ஒரு கனெக்ஷன் மூலமாக தான் இந்த பவர் சப்ளை வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம டேரக்டர் நமக்கு காட்டிட்டாருங்க.